சத்தியமா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னோட காசு ₹1 ₹2 இல்ல 12,000 ஹோல்டு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஒரு வருஷமா ஹோல்டுல கிடக்கு. ஆனா கனரா பேங்க் இந்த மாதிரி பண்ணுவாங்க சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாரத்துல 2 நாள் 3 நாள் கனரா பேங்க் போய் பார்த்துட்டே தான் இருக்கேன். மெயில் பண்றாங்க ஒழிஞ்சு ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஐஓபியில கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வந்திருந்தேன். ஸோ பிளிப்கார்ட்ல இருந்து ஆர்டர் போட்ட கேஸுமே வந்துருச்சு. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் ஐஓபி சும்மா சொல்லக்கூடாது, வெறும் 15 மினிட்ஸ்லேயே பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பர்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதனால பேங்க் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கடை கிளம்பி வந்துட்டு சேல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இவனுங்க வேற யாரும் இல்ல, நம்ம பசங்க தான். மீன் வாங்கி சாப்பிடும் பொழுது சும்மா பார்த்துன்னே இருப்பானுங்க. ஒரு சில நாள் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாள்லாம் அமையும். எப்படின்னா ஷாப்பை ஓப்பன் பண்ணதே பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுடைய வேஃபிள்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னைக்குமே பாத்தீங்கன்னா எப்பயும் நடக்கிற சேலை விட கொஞ்சம் ஆவரேஜான சேல் தான் நடந்துச்சு. இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மட்டும் ஆஃபர்ஸ் போடலான்னு இருக்கேன். ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்றீங்க. கரெக்டா? அப்புறம் எம்ஜிஆர் மோட்டார் ஸ்பாட் என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க. எம்ஜிஆர் மோட்டார் ஸ்பாட் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஏஃபில் இன்ஜினியரிங் மட்டும் தான் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணுறேன்னு காட்டுன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் அதை மட்டும் வீடியோவில் காட்டுறேன். ஆனால் எது வந்தாலும் எது போனாலும் எம்ஜிஆர் மோட்டார் ஸ்பாட் வேண்டாதான் இருக்கும்.